ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரொக்கோலியில் சிம்பிளாக ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் ப்ரொக்கோலியை நான் இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்ச மீடியம் சைஸ் வெள்ளாரி வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் வதக்கிக்கோங்க. மசாலா கரிஞ்சிடாமல் ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேறு ஏதாவது காய் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா ப்ரொக்கோலியே உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை பட்டாணி சேர்த்து 5 மினிட்ஸ் ஆகிட்டு, நான் ஃப்ரெஷ்ஷுங்கிறதுனால 5 மினிட்ஸ்லேயே நான் வெந்துடும். இதே நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணி சேர்த்திங்க அப்படின்னா தனியாக குக்கரில் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச ப்ரொக்கோலியை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதையும் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வைங்க. இந்த மசாலாலாம் ப்ரொக்கோலியில் நல்லா செய்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும். பாருங்கள், ப்ரொக்கோலி நல்லா வெந்து வந்துருச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி சாப்பாடு அரிசி தான் எடுத்துருந்தேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்து மூடி வச்சுட்டேன். இது 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பரான ப்ரொக்கோலி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் ரைஸில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன், அதனால் டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் ரைஸில் உப்பு சேர்க்கல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரொக்கோலி வேகும் போது உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.